Hi viewers, வணக்கம் and welcome to Momo's Touch. இந்த வீடியோல கோதுமை மாவை வச்சு கடைகள்ல வாங்குற மாதிரி பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸாவை பேக் பண்றதுக்கு நம்ம எந்த ஓவனும் பயன்படுத்த போறது இல்ல. இந்த சிம்பிளான டேஸ்டியான பீஸா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Momo's Touch YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பீஸா டோ செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதோட மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கையில் ஒட்டி வரும். நீங்கள் பிசைய அதெல்லாம் லூசனாகி உதிர்ந்து மாவோட நல்லா ஒட்டி வந்துடும். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சதும் கொஞ்சமா வரகோதுமை மாவு எடுத்து கையில ஒட்டி இருக்கிறதையும் எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டா வரும். உங்களால எவ்வளவு அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இது நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும், தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இன்கேஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வரமிளகாவை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக அரைச்சி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ்க்கு பதிலாக உங்ககிட்ட ஒரிஜினல் பீஸா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி வச்ச கோதுமை மாவை நல்லா இது மாதிரி ஃப்ளாட் ஆக்கி 2 சைடும் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. வரமாவு மாவோட 2 சைட்லையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது அது கட்டையில் ஒட்டாமல் வரும். இது மாதிரி மாவை பொறுமையாக திருப்பி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க. இன்கேஸ் தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப் வரலைன்னா ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாத்திரத்தை எடுத்து அது இம்ப்ரெஷன் வச்சு கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீஸாவோட பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பீஸா பேஸ் வந்து அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இப்போ கோதுமை மாவில் செஞ்ச அந்த பீஸாவோட பேஸை அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இன்ஸ்டன்ட் பீஸா சாஸும் எல்லா சைட்லேயும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சாஸ் அப்ளை பண்ணதும் ஆனியனை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பீஸா பேஸில் எடுத்து வச்சுக்கலாம். அதோட தக்காளியையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன் ஸ்லைஸ்க்கு நடுவில் இதை வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். இதோட நீங்கள் குடமிளகாய், காளான், கார்ன்லாம் கூட பயன்படுத்தலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதும் அதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு மொசரில்லா சீஸ் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பீஸா பேஸில் வெஜிடபிள் சீஸ்லாம் போட்டாச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு எல்லா சைடும் இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா பரப்பனதும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா பிளேட் அதில் வச்சுக்கோங்க. இதை ஆவி எதுவும் வெளியில் வராத மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கோதுமை மாவில் செஞ்ச அந்த பீஸா டோ நல்லா வெந்து வரும். சீஸும் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கடைகளில் வாங்குகிற பீஸா மாதிரியே சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பீஸாவை நீங்களும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.